தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமான பெப்சி அமைப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இடையேயான ஊதியம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டுள்ளது. பிரச்சினைக்கு விரைவில் சுமூக தீர்வு ஏற்படும் என தமிழ்நாடு திரைப்பட படைப்பாளிகள் ஒருங்கிணைப்பு இந்திய கூட்டமைப்பின் தலைவர் மன்சூர் அலிகான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என்னோட டாப்ஸி எப்படின்னா, சாதாரண ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக படத்தை முடிக்கணும், எப்படி சேஃப் யூனியன் ஒன்று இருந்தது, அந்த மாதிரி அடிப்படையில் சிறந்த தொழிலாளர் உருவாக்கி போய்கிட்டு இருக்கு. மற்றபடி யாரோட உரிமையில் யாரும் தலையிடக்கூடாது. தயாரிப்பாளர் தலை நிமிர்ந்து வாழணும். என்னோடய பிரச்சனையில் அதுதான். அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்தாங்க, நிப்பாட்டினாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதனால் நான் ஆரம்பிக்கப்பட்டது. அது சிறந்து அதற்காக நான் ராதாரவி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி 400 பேர்களுக்கு மேலே வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை சுமூகமாக முடியணும். பெப்சி தொழிலாளிகள் பிரச்சனை முடிந்து ஒரு நியாயமான ஊதியங்கள் வரையறுக்கப்படணும். அது நல்லபடியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன்.